எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் குந்தியம் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மந்தாசியம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு 11வது கருத்தரங்கம் காலிலிருந்து சீர சிறப்பமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்கள் வந்து பல்வேறு தலைப்புல வந்து பேசிட்டு வந்தாங்க. அடியேனுக்கும் இந்த 11வது கருத்தரங்கத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் தலைமையேற்று சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எளிமையாக ஜோதிட பலன்கள் சொல்லுவது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் தான். காலிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஜோதிடம் சம்மந்தப்பட்டது நம்ம ஜோதிட நண்பர்கள் பேசுனாங்க. அது எல்லாம் தொகுத்து தான் கடைசியாக நம்ம வந்து பேசுகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம பார்க்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து மேக்சிமம் வந்து இந்த புதுசாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்க, படிச்சுக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வந்து உதவும் நான் ரொம்ப நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் கொடுத்த உடனே அந்த ஜாதகம் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட வயது என்ன, ஏன்னா எந்த காலகட்டத்தில் பார்க்க வராங்க, இதெல்லாம் நம்ம டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கணும். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்த நேரம் என்ன, ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்குள்ளார வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். தினைக்கும் நம்ம வந்து ஆஃபீஸ்ல வந்து கோச்சார கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திரத்துல வந்து பயணம் செய்யறாங்க, இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து மெயின் அந்த கோச்சாரத்துல வந்து சந்திரன் தான் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு வந்து கோச்சாரத்துல சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல பயணம் செய்யுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிளஸ் இப்ப வந்திருக்க கூட கிளைண்டோட ஜாதகத்துல இப்ப சந்திரன் வந்து இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆயில்யம்னா புதன். அப்ப அந்த ஜாதகத்தோட இதுல வந்து பார்க்கும்போது புதன் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது கண்டென்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது நம்ம எல்லோருமே என்ன நினைப்போம்னா, நம்மளோட ஜாதகம் அதிர்ஷ்டமா ஒரு ஜாதகமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற எல்லாத்துக்கும் ஆவலா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் பேசணும் வாடிக்கையாளர்களுக்கு. ஏன்னா என்னதான் ஜாதகத்துல நெகட்டிவா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க மனசுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க பதில் சொல்றதுக்கும் வந்து கரெக்டா வருவாங்க. எடுத்தோன்னே நெகட்டிவா கொண்டு போயிட்டோம்னா எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம அப்புறம் எந்த கிரகத்தை பார்த்து சொல்றோங்கிறது கூட அவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அப்ப எடுத்தோன்னே ஜாதகம் வந்து அதிர்ஷ்டமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு 10 ரூல்ஸ் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லக்னாதிபதியோட நிலை. லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலை இருந்தாவே ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து 1, 5, 9 அல்லது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கேந்திர ஸ்தானம் 1, 4, 7, 10 இதெல்லாம் இருந்தா அந்த ஜாதகர் எப்படி இருந்தாலும் லைஃப் வந்து ஜெயிச்சிருவாங்க. நம்ம வந்து ஒரு டிக் பாயிண்ட் வந்து வச்சுக்கணும். கம்பல்சரி 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும், சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி லக்ன புள்ளி, அந்த லக்னம் வந்து புள்ளி நின்ற சாரம் வந்து யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவரு வந்து ஜாதகத்துல வந்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கான்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1, 5, 9ங்கிறது பாசிட்டிவ் அல்லது 1, 4, 7, 10 அதுல வந்து அதுல இருக்குதா கேந்திர ஸ்தானத்துல இருக்கா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜாதகத்துல வந்து திக்பலத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது வந்து புஷ்கர நாம்சத்துல கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வர்க்கோத்தம்ல ஏதாவது இருக்கா, அதுவும் லக்னம் அல்லது லக்னாதிபதி வர்க்கோத்தம் வந்து அது அதிர்ஷ்டமான ஜாதகம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜாதகத்துல வந்து ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்குதா, உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்குதா, அல்லது மூல திரிகோணம் பெற்ற கிரகங்கள் இருக்கா அப்படிங்கறத டக்குன்னு ஒரு நிமிஷத்துல நீங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணிடணும். ஓகேங்களா?
அடுத்தது வந்து லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது, மெயின் சுப கிரகமான சூரிய பகவானோ அல்லது செவ்வாயோ அல்லது குருவோ பார்த்துச்சுன்னா அந்த ஜாதகர் கண்டிப்பா லைஃப்ல வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் தான். ஓகேங்களா? அல்லது லக்னாதிபதியோட எந்த கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது சுப கிரகங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில அவர் வந்து ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்ததோட குருவோட பார்வையில வந்து லக்னமோ அல்லது சூரியன் சந்திரன் இந்த கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது குரு பார்வை இங்கெல்லாம் விழுந்தா கூட அது அதிர்ஷ்டமான ஜாதகம் நம்ம வந்து எடுத்துக்கணும். லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 9ஆம் இடத்துல இருந்தாலோ சிறப்பு, அல்லது 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம். அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா தனம்னா பணம். இன்னைய காலகட்டத்துல மணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 2ஆம் அதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்திருந்தாலும் அதிர்ஷ்டம், அல்லது 2ஆம் அதிபதி வந்து 5 அல்லது 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தால் ரொம்ப சிறப்பானது. ஸோ இது வந்து 2வது டாபிக், அதிர்ஷ்டம் உள்ளதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தான் வாடிக்கையாளர்கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு எடுத்தோன்னே பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். நம்ம என்னதான் மைனஸா இருந்தாலும் அது போக 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 கடைசியில வந்து சொல்லி புரிய வைக்கணும். அப்போ பூஸ்டப்பா இதெல்லாம் சொல்லணும். உங்க ஜாதகத்துல இந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு, இந்த கிரகம் உச்ச நிலையில இருக்கு, இந்த கிரகம் திக்பலத்துல இருக்கு, அப்ப இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூல திரிகோணத்துல இருக்கு. இதை நீங்க சொல்ல சொல்ல அவங்க ஆர்வமா கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவன் வர்றதே கஷ்டத்துல தான் வரான். இருந்தாலும் நம்ம 4 வார்த்தை நல்லதா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நமக்கு அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை வந்து தூண்டி விடணும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் எப்ப வேலை செய்யும் அப்படிங்கிறது இருக்கு. அது பின்னாடி அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது நீங்க மனசுக்குள்ளார வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன நம்ம 10 ரூல்ஸ் அதுல வந்து எந்த இதுவுமே இல்லைன்னா அந்த ஜாதகர் வந்து அதிர்ஷ்டம் இல்லை, ஒரு மைனஸ் பாயிண்ட் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஜாதகத்துல வந்து கேது சாரத்துல வந்து அதிகப்படியான கிரகங்கள் இருந்தாலும் அப்ப அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே தடை தாமதம் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அது அதிர்ஷ்டம் இல்லை. அப்ப அதாவது வந்து சூரியன் கேது சாரத்துல இருக்கு, கேதுவோட சாரம்ங்கிறது அஸ்வினி மகம் மூலம். ஓகேங்களா? இது மாதிரி சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது புதன் குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் போய் அதிகமா கேது சாரத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் முன்னேறுவார். இதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும், எடுத்தோன்னே சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து சுப கிரகங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சுப கிரகங்கள் வந்து 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லை. அது நீங்களாம் மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சுபகிரகங்கள் வந்து நீசமாகிறது, அஸ்தமனம் ஆகிறது, அல்லது பாதகஸ்தானத்துல இருக்குது, அல்லது திதிசூனியத்துல போய் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் கொஞ்சம் வெற்றி அடைய முன்னேற்றம் அடைய வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாதகத்துல வந்து வேதகனோ வைநாசிகத்திலோ கிரகங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் முன்னேற்றத்துல கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு. வேதகன் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வைநாசிகம்ங்கிறது 22வது நட்சத்திரத்துல எந்த ஒரு கிரகம் சந்திரனுக்கு 22ல வந்து என்ன வருதோ அந்த கிரகத்தோட இதுல வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும். ஓகேங்களா? அப்புறம் கம்பல்சரி நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தை நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நடக்கக்கூடிய திசை எக்ஸாம்பிளுக்கு வந்து கேது திசை நடக்குதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமான திசையை நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் 6, 8, 12ல இருந்தா 12ங்கிறது விதிவிலக்கு சுக்கிரனுக்கு 6, 8ல இருந்தா அப்ப அந்த லக்னத்துக்கு 6, 8ல இருந்து அந்த சுக்கிரன் இருந்து அந்த திசை நடத்துனா அந்த ஜாதகர் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க வந்து மனசுல வந்து நினைச்சுக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி நீசமாக கூடாது, நிசம் அப்புறம் அஸ்தமனம் ஆகக்கூடாது, பாதகம் அல்லது ராகு கேதுவோட நெருங்கிய டிகிரியில இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு வந்து நெகட்டிவான பாயிண்ட். அந்த ஜாதகர் வந்து வெற்றி அடையறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், போராட்டங்கள் அதிகமா சந்திச்சுதான் முன்னேற்றங்கிறது வரும். ஓகேங்களா? இப்ப இதுதான் கான்செப்ட். ஒரு ஜாதகம் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம், ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறோம், அவங்க வயதை தெரிஞ்சுக்கிறோம், அப்பா அம்மா பேரு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து எகென்ஸ்டா இருக்கவங்க கூட அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு வந்து என்ன குறுக்கோழி பண்ணலாம் கூட ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்ப வந்திருக்கிறவர் கரெக்டா அந்த ஜாதகரோட அப்பா அம்மாவா என்ன ரிலேஷன் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது அதிர்ஷ்டமான ஜாதகமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது நெகட்டிவ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி பலன் சொல்ல ஆரம்பிக்கிறது, நம்ம பேர் எல்லாமே உறுதி பண்ணிக்கிட்டோம், வயதை வந்து உறுதி பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? பாசிட்டிவா தான் பேச ஆரம்பிக்கிறோம். நேர்மையான இதுதான். எடுத்தோன்னே நீண்ட ஆயுள் ஜாதகர் அப்படின்னு கொண்டு போயிருங்க. 80 85 வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கறத கொண்டு போயிருங்க. ஏன்னா ஆயுள் தீர்க்கம்ங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி அதிர்ஷ்டமான ஜாதகம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த திக்பலம் ஆட்சி உச்சம் இதெல்லாம் பத்தி நீங்க பேசிடுவீங்க. அதே மாதிரி தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு இந்த திசை நடக்குது, இந்த திசையில வந்து இந்த நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது பாசிட்டிவா சொல்லுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு செயல்
தேடி வருமா இல்ல நம்ம தேடி போகணுமா, அதான் முக்கியமானது. ஓகேங்களா. படித்துறை பாண்டி அந்த வடிவேல் காமெடில பாத்தீங்கன்னா டீ கடை ஒரு ஒரு நிகழ்வு வரும். அதுல பாரு, இன்னிலிருந்து அவன் நம்மள தேடி வந்தா நம்ம அவனுக்கு அடிமை, அவன் ஓடுனானா நம்ம அவனுக்கு வந்து அடிமைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மாதிரிதான் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரிஷப லக்னம் எடுத்துங்க. 5ஆம் அதிபதியான புதன் லக்னத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த 5ஆம் இடம்ங்கிறது அந்த நிகழ்வு எல்லாமே இவர் வந்து சேரும். 5ஆம் இடம் குலதெய்வம். அப்ப குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். 5ஆம் இடம் குழந்தை, குழந்தையோட பாசம் கிடைக்கும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் தேடி வரும். இதுதான் அமைப்பு. இதே இந்த லக்னாதிபதி போய் 4 இருந்தா இவரு வந்து தேடி போவார். ஓகேங்களா. 4ஆம் இடம்ங்கிறது தாய் பாசத்துக்காண்டி இயங்குவார். 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாங்குறதுக்காண்டி கொஞ்சம் போராட்டம் இருக்கும். இந்த மாதிரி தேடி போகணும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பொருள், எக்ஸாம்பிளுக்கு வந்து லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இவரு வந்து காசு பணம் குடும்பத்தோட அன்பு அரவணைப்புக்காண்டி தேடி போகணும். அதே 2ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா இவரை தேடி காசு பணம் வரும். ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு. அப்ப அது இவரை தேடி வர்றதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. ஒரு ஜாதகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தசா விட புத்திக்கு தான் அதிக பவர் உண்டு. அதே மாதிரி புத்தியை விட அந்தரத்துக்கு தான் அதிகமான வலிமை உண்டு. ஓகேங்களா. அப்ப என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதுன்னு பாத்துங்க. அது 6, 8, 12 இருந்தா கண்டிப்பாக அது சிறப்பானது இருக்காது. அவங்க வந்திருக்கிற கஷ்டங்கிறத நீங்க இதுலயே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப அந்தரத்துக்கு தான் வலிமை அதிகம் ஃபர்ஸ்ட். அப்ப யாரு அந்தரநாதன் பாருங்க, அவரு ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அது அந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அது வரைக்கும் நீங்க சிரமப்படுவீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் புத்திநாதனை பாருங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கணும். இது வந்து 1, 5, 9 இருந்தா கண்டிப்பா அவன் வெற்றியாளர். 6, 8, 12 மட்டும்தான் சிக்கல். ஓகேங்களா. லக்னாதிபதி வந்து பலம் பெற்றிருக்கு. லக்னாதிபதி வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு. புஷ்கரண அம்சத்துல இருக்கு. திக்பலத்தில்னா அவ வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேறி வெற்றியாளரா வந்துருவாங்க. முதல்ல வந்து ஜாதகத்துல வந்து 1, 5, 9, 7, 10, 4 இந்த ஸ்தானத்துக்கு வந்து 100% வந்து பலன் உண்டு. 100% கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% வெற்றி வாய்ப்புங்கிறத கொடுக்கும். 3ஆம் இடம்ங்கிறது வந்து 25% மட்டும்தான் அந்த வெற்றி வாய்ப்பு. 3ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் தீமை கொடுக்கும். ஆனா 3ஆம் இடம் முயற்சி, வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மைனஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. 6, 8, 12ங்கிறது கெட்டது. ஆனா முழுமையான கெட்டது நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டு. 12ஆம் இடங்கிறது அயன போகம்ங்கிறது உண்டு. ஓகேங்களா. அதனால ஒரு 50% வந்து அதாவது 60% வந்து தீமைன்னு நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. 6, 8, 12ங்கிறது இது 50 வயசுக்கு மேல வந்து நன்மை செய்யும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீமை தான் செய்யும். ஓகேங்களா. 3ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் தீமையை கொடுத்துட்டு தான் நன்மை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அப்ப லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா 6ஆம் இடம்ங்கிறது நோய், கடன், எதிரி. அப்ப இவரே ஜாதகரே லக்னம் 6க்கு போயிடுச்சு. அப்ப லக்னாதிபதி 6க்கு போனனால இவர் ஜாதகரே வம்பு சண்டைக்கு அல்லது நோய் அல்லது கடன் அல்லது எதிரி நோக்கி இவரே போவார். அந்த வயதை நீங்க பாத்துக்கணும். இப்ப 35 to 40னா அந்த காலகட்டத்துல வந்து நோய் வரலாம், கடன் வாங்கலாம், ஏன்னா வீடு கட்டுறது அது மாதிரி வரலாம், எதிரியும் வரலாம். அந்த மாதிரி அமைப்பு கொண்டு வரணும். இப்ப சின்ன குழந்தையா இருக்கு, 10 வயசுக்குள்ள இருக்குன்னா நீங்க என்ன நினைக்கணும், நோய்க்கு தான் போயிடணும். ஏன்னா அங்க எதிரியும் வர மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா. இப்படி நீங்க பிரிச்சு பாத்துக்கணும். ஓகேங்களா. இதே 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துச்சுன்னா எதிரியோட தொல்லை தானாவே தேடி வந்துடும் அப்படிங்கிற அமைப்பு நீங்க வந்து எடுத்துக்கணும். 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவச்சொல், அவமானம், அவ பெயர் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உண்டு. அல்லது அதை தேடி இவங்க வந்து போவாங்க. ஓகேங்களா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வீட்டை விட்டு வெளியில இருக்கிற மாதிரி அமைப்பு. அப்ப லக்னாதிபதி 12 இருந்தா கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தை வந்து கொடுத்துரும். வீட்டுக்கு வெளியிலேயே சுத்திக்கிட்டே இருக்கணும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கலாம். அந்த ஏஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பலன் சொல்ல கத்துக்க வேண்டும். இப்ப இதே 6ஆம் அதிபதி 7ல இருக்கு. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவியை குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. அப்ப அது 6க்கு வந்துருச்சுன்னா மனைவியால் சின்ன சின்ன இடையூறுகள், சங்கடங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோய், கடன், எதிரின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மனைவி எதிராக செயல்படலாம். 6ஆம் இடம் வம்பு வழக்குங்கிறது உண்டு. அப்போ மனைவியால் வந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. இது எப்ப நடக்கும், சிறு வயசுல அந்த ஜாதகருக்கு வந்து அந்த கல்யாண யோகம் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக 30, 32 தாண்டும் போது இந்த வம்பு வழக்கு, கணவன் மனைவியோட சண்டை வரும், அல்லது தனி கொடுத்தனமா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் 6ஆம் அதிபதி 7ல இருந்தால். ஓகேங்களா. இதே இப்ப 7ஆம் அதிபதி 12க்கு போயிடுச்சு அப்படின்னா மனைவிக்காண்டி அவங்களோட ஆரோக்கிய குறைவு. ஏன்னா 7க்கு 12ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடம். அப்ப அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைவா இருக்கும். மனைவிக்காண்டி மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ், நீங்க ஜாதகத்துல வந்து
பெண்ணோட ஜாதகத்துல துலாம் ராசியில சுக்கிரன் இருந்து விட்டால் அந்த பொண்ணு கண்டிப்பாக அம்மா வீட்டுல வாழ்றதா ரொம்ப 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 பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி ஜாதகம் பொறுத்து நீங்க பார்க்கும்போது உங்கள்ட்ட வரக்கூடிய ஆண் திருமண பொறுத்தது வந்து கேட்டாங்க அப்படின்னா, எப்பா இந்த பொண்ணு அம்மா வீட்டில் தான் வசிக்க விருப்பப்படும், அதனால மாதம் 2 முறை அல்லது மாதத்துக்கு 2 நாள் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே சண்டை சச்சரவே வராது. ஏன்னா துலாம்ங்கிறது சுக்கிரனோட வீடு, அது வந்து தாய் வீடு, அதனால அங்கே விருப்பப்படுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி பொதுவா ஒருத்தவங்கள்ட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, உங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்க இந்த மாதிரி பலன்லாம் சொல்லிட்டீங்க, சார் நான் வீடு வாங்குவேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடு வாங்கினது குறிக்கிறது. அதுக்கு 5ஆம் இடம் அல்லது அதுக்கு 9ஆம் இடம் கெட்டு போகாம இருந்தால் கண்டிப்பாக லைஃப்ல வந்து அவர் வாங்கிடுவார். ஓகேங்களா? கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஏன்னா அதுக்கு 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 9ஆம் இடம் பாக்கியம். இது 2மே வந்து நல்ல நல்ல நிலைமையில வந்து இருக்கணும். அவங்க எந்த கேள்வி கேட்டாலும், திருமணமா இருக்கட்டும் அல்லது வெளிநாடா இருக்கட்டும், உயர்கல்வியா இருக்கட்டும், எது கேட்டாலும் அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாவே வெற்றி அடையலாம். ஓகேங்களா? கடைசியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து திருமண காலம் எப்ப அமையும், ஏன்னா ஒரு நிகழ்வு எப்ப நடக்குது அப்படிங்கறத நம்ம ரொம்ப 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 தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பிறக்கக்கூடிய அதாவது பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரன் அல்லது செவ்வாய் மேல கோச்சார குரு வர காலகட்டத்துல திருமணம் நடக்கும். நல்லா பாத்துங்க. பிறக்கும் போது ஒரு பையனோட ஜாதகத்துல வந்து சுக்கிரனும் செவ்வாய் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துருங்க. அதுக்கு மேல கோச்சார கிரகத்துல வரக்கூடிய குரு வந்தா அந்த காலகட்டம் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய் எங்க இருக்குன்னு ஜாதகத்துல பாத்துருங்க. அதுக்கு மேல சுக்கிரன் வந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய காலம்தான். ஓகேங்களா? அதே பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் மேல கோச்சார குரு அல்லது ராகு வரும்போது திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள். இது திருமணத்துக்கான டிப்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து வீடு வாங்குவானா நிலம் வாங்குவானா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த நிலம் அப்படின்னு எடுத்துட்டாவே புதன் தான். ஓகேங்களா? கோச்சார புதன் உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மீது வரும்போது கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா பத்திரம் தான் புதன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார புதன் குரு இது இந்த சுப கிரகங்கள் வந்து பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற குரு மேல சுக்கிரன் மேல செவ்வாய் மேல வரக்கூடிய காலகட்டத்துல நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வீடு கட்டுற யோகம் எல்லாமே அமைச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க வந்து ஜாதகத்தை வந்து எளிமையா நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து நம்ம 10 ரூல் சொல்லியிருக்கோம். ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் வலிமையா இருக்குது அதை பாசிட்டிவா சொல்லணும், நெகட்டிவா உள்ளதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. அது சிறப்பா இருந்தாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவார். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸ்க்கு அப்புறம் கடைசியா ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிடலாம். அதாவது என்னன்னா லக்னத்திலிருந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து மேச லக்னம்னு வச்சுங்க, அதுல இருந்து நேர் 7ஆம் இடம் துலா ராசி வரும். ஓகேங்களா? இந்த மேசத்துல இருந்து துலாத்துக்குள்ளார எல்லா கிரகமும் வந்து உட்காந்துருச்சு, ஒரு கிரகம் மட்டும் பின்னாடி இருக்குன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இவரோட முன் வாழ்க்கை 35 வயசு வரைக்கும் சிறப்பா இருப்பா நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா கிரகங்கள் எல்லாம் முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப முன்னாடி வாழ்க்கை சிறப்பா இருக்கும், பின்னாடி வாழ்க்கை கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அது முன்கூட்டியே நீங்க சொல்லி அவங்கள வந்து கைட் பண்ணணும். அதாவது அப்ப பொருளாதாரத்தை வந்து நீங்க சேர்த்து வச்சுக்கணும் சொல்லணும். அதே மாதிரி லக்னம் மேச லக்னம் 7ஆம் இடம் வந்து துலாம் வருது. அந்த துலாத்துக்கு அப்புறம் வரிசையா நிறைய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பிற்காலத்துல வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நம்மளால கேட்பான், எனக்கு பேலன்ஸா இருக்கு, இங்கிட்டு ஒரு 4 கிரகம் இருக்கு, இங்கிட்டு 3 கிரகம் இருக்கு, என்ன சார் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப அங்கிட்டு 4 கிரகம் இருக்கா, நீ நல்லா இருந்திருப்ப, நடுவுல கொஞ்சம் கேப் வந்துருச்சா அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்ப, மீண்டும் 3 கிரகம் இருக்கா, மீண்டும் நீ முன்னேறி வந்துருவா அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும். கடைசியா பரிகாரம். ஓகேங்களா? பரிகாரம்ங்கிறது நீங்க எல்லோருமே எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடியேன்னு சொல்றது, ஏன்னா குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் மெயின். குலதெய்வத்தை விட்டு மற்ற எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால வரவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை நல்லா இறுக்கி பிடிச்சி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து குலதெய்வமே பாதி பேர் தெரியாம இருக்கு. அதனால முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்பாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினைக்கும் சூரிய பகவானை வழிபட சொல்லுங்க. காலையில ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க 7 மணிக்குள்ளார. அதே மாதிரி நைட்டு வந்து சந்திரன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்களா வானத்தை பார்த்து நன்றி இறைவன் மட்டும் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா
24x7 நமக்கு எப்படி சிசிடிவி கேமரா இருக்கோ நம்மள வந்து கண்காணிக்கிறதுக்கு பகல் நேரத்துல சூரியன், இரவு நேரத்துல சந்திரன், இவங்களை மிஞ்சி நம்ம எதுவுமே செய்ய போறதில்ல. அப்ப இவங்க நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும். நம்ம தினைக்கும் பிரார்த்தனை பண்ணும் போது சூரிய பகவான்ட்டையும் சந்திர பகவான்ட்டையும் என் முன்னோர்கள் எந்த கோயில் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்கன்னு எனக்கு சொல்லு அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பாக சொல்லிவிடுவார்கள். ஓகேங்களா? கடைசியா வந்து ஒரு திசை நடக்குது பாத்தீங்களா, அந்த திசைக்கு 9ஆம் இடம் என்ன கிரகம் வருதுன்னு பாருங்க. அந்த தெய்வத்தை பிடிச்சி வழிபாடு பண்ணா அவர் நிச்சயமாக வெற்றியாளரா மாறிடுவாங்க. இந்த அற்புதமான தகவல் உங்களோட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மருதமலை குருஜி ஐயாவுக்கும் ராஜநிலை ஆசான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்த்துடன். 11வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டு எளிமையாக யாவரும் ஜோதிடம் பலன் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சீரும் சிறப்புமாக அழகாக கோர்வையாக ஒருவருக்கு எப்படி சொல்ல வேண்டும், பாசிட்டிவாக சொல்ல வேண்டும், அது எந்தெந்த இடங்களை பார்த்தால் வந்து பலன் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக வந்து தமிழ் கூறும் நல்லுள்ளங்கள் உள்ள அனைவருக்குமே புரியும் வண்ணம் எளிமையாக சொன்ன அவருடைய பாங்கு வந்து அனைவருக்கும் பிடித்து போயிருக்கும். ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவை ஒரு எளிமையாக வந்து ஒரு 20-25 நிமிஷத்துல வந்து ஒருத்தர் எப்படி ஜோதிடத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படி. ஏன்னா புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், பலன் சொல்றது அதை விட கஷ்டம். புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல ஒரு இருக்குது. புரிதல், அதுக்கு மேல வந்து தெளிதல். அப்ப தெளிய வைத்த அவருக்கு வந்து ராஜநிலை டிவி சார்பில் வந்து 11ஆம் ஜோதிட கருத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.